இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனல்ல செய்யற ரெசிபி பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். டீ டைம்ல சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இதுக்கு பதிலாக நீங்க மைதா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதுல நான் வந்து 1/4 கப் அளவுக்கு அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட 1/2 கப்புக்கு மேல கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து இனிப்பு கம்மியாக தான் செய்ய போறேன். உங்களுக்கு இனிப்பு நிறைய வேணும்னா 1/2 கப்பா எடுத்துக்கோங்க. அப்புறம் இது கூட 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு பேக்கிங் சோடா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி மாவு பதத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒன்றா சேர்த்து நல்லா வந்து பொங்கி மேலே வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒன்றா வேக வச்சிடுங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து அதிரசம் மாதிரி இருக்கும், அப்பம் ரெசிபி மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இட்லி மாவு இல்லை அப்படின்னா ரவை, மைதா, கோதுமை, அது கூட அரிசி மாவு கூட சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.